தூத்துக்குடியில் பாலியல் பலாத்கார வழக்கில் தொடர்புடைய குற்றவாளியை கைது செய்யும் பொழுது தாக்குதலில் காயமடைந்த காவல் உதவி ஆய்வாளர் ராஜபிரபு மற்றும் காவலர் பொன்ராம் ஆகியோரை தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அமைச்சர் கீதா ஜீவன் நேரில் சந்தித்து ஆறுதல் மற்றும் பாராட்டு. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு வீட்டில் தனியாக இருந்த இளம்பெண்ணை மாரியப்பன், மாரிசெல்வம் ஆகியோர் கத்தி முனையில் பாலியல் பலாத்காரம் செய்தனர். மாரியப்பனை காவல்துறையினர் கைது செய்த நிலையில் தலைமறைவாக இருந்த மாரிசெல்வத்தை கடந்த சில தினங்களுக்கு முன்பு காவல்துறை உதவி ஆய்வாளர் ராஜபிரபு தலைமையிலான காவல்துறையினர் காலில் சுட்டு மடக்கி பிடித்து கைது செய்தனர். இந்த சம்பவத்தின் பொழுது தப்பி ஓட முயன்ற மாரிசெல்வம் காவலர்களை தாக்கியதில் காவல் உதவி ஆய்வாளர் ராஜபிரபு மற்றும் காவலர் பொன்ராம் ஆகியோர் காயமடைந்து தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் காவல் உதவி ஆய்வாளர் ராஜபிரபு மற்றும் காவலர் பொன்ராம் ஆகியோரை அமைச்சர் கீதா ஜீவன் இன்று நேரில் சந்தித்து காவலர்களுக்கு ஆறுதல் கூறியதுடன் உயிரையும் பொருட்படுத்தாமல் குற்றவாளியை கைது செய்ததற்கு பாராட்டு தெரிவித்தார். அப்பொழுது மாவட்ட ஆட்சித்தலைவர் இளம் பகவத், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அல்பர்ட் ஜான் ஆகியோர் உடனிருந்தனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.